Discus fish அப்படிங்கிறது ஒரு பிளான்டட் டேங்க்லேயே ஒரு யூனிக்கான ஒரு கிரியேச்சர். இந்த ஃபிஷ் வந்து பிளான்டட் டேங்க் வச்சிருக்கிறவங்க, ஸோ நான் பிளான்டட் டேங்க் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது பிளான்டட் டேங்க்கில் வளர்க்குறது தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த ஃபிஷ்ஷோட ரிக்குவயர்மெண்ட்டும் கூட, ஸோ மேண்டேட்டரியான ரிக்குவயர்மெண்ட் இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் பிளான்டட் டேங்க்கில் மட்டும்தான் வளர்க்கணும். ஸோ ஃபார்ம்லலாம் வந்து பிளான்ஸ் இல்லாமல் பேர் பாட்டம் டேங்க்கில் வச்சுருப்பாங்க. ஸோ அதோட மெயின்டெனன்ஸ் வேறு மாதிரி கொடுப்பாங்க. அதோட வாட்டர் பேராமீட்டர்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எல்லா விஷயமும் சரி. ஸோ பிளான்டட் டேங்க் ஃபிஷ் தான் இது. ஸோ டிஸ்கஸ் ஃபிஷ் வந்து ஒரு பயோடோப் செட்டப்பில் வந்து மேக்ஸிமம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான அக்வாஸ்கேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பயோடோப் செட்டப்பில் லைட்டாக வந்து பிளான்ஸ் அங்கங்கே வச்சுட்டு டிஸ்கஸ் ஃபிஷ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டிஸ்கஸ் ஃபிஷ்ஷோட சைஸுக்கு டிஸ்கஸ் ஃபிஷ் வந்து ரொம்ப அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ அதோட சைஸ் வரையும் அதோட ஸ்விம்மிங்க்கு வந்து மூவ்மெண்ட்டும் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப டென்ஸான பிளான்டட் டேங்க்கில் இது வந்து விடக்கூடாது. ஸோ ஒரு சைடு வந்து லென்த் வைஸ் வந்து ஒரு ஹாஃபில் பிளான்ஸ் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு ஃப்ளோர் அதாவது கார்பெட் பிளான்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த கார்பெட் பிளான்ஸை மட்டும் வச்சுட்டு லென்த் வைஸ் வந்து ஓரளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும் இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு. ஸோ ஏன்னா இந்த ஃபிஷ்ஷுமே வந்து நியான் டெட்ரா அது மாதிரியான ஸ்கூலிங் நேச்சர் உள்ள ஃபிஷ் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து மொத்தமாக ஸ்கூலிங் பண்ணுமா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு நீங்கள் விடுற ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஒரு டைரெக்ஷனில் ஸ்விம் பண்ணும்போது ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று எல்லாம் ஒன்றா போகும். ஸோ இது வந்து இந்த குட்டி மீன்கள், அதாவது நியான் டெட்ரா, சர்பேட்டெட்ரா, இந்த ரமினோஸ், இது அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்கூலிங் நேச்சர் வந்து என்ஜாய் பண்ண முடியாது. பட் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஃபிஷ்ஷோட சைஸ் தான். ஸோ இது வந்து ரொம்ப சர்க்குலராக இருக்கும் பார்க்குறதுக்கே, வந்து ஒரு எலிப்டிக்கல் இல்லைன்னா சர்க்குலர் ஷேப், அந்த ஷேப்பில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபிஷ் வந்து நீங்கள் கேர் பண்ணணும், இதை வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா பேசிக்காக என்னோட ஒப்பீனியனில் நீங்கள் ஒரு அக்வாரியம் ஹாபிஸ்டாக இருக்கீங்க, அதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, அதாவது பிளான்டட் டேங்க்லேயே வந்து நீங்கள் ஒரு 4-5 வருஷம் பிளான்டட் டேங்க் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும் இந்த ஃபிஷ் வாங்கி விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபிஷ் வாங்குறத நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது நல்லாயிருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா இந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் வீக்கான ஃபிஷ்ஷு. ஸோ அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் வைஸ் வந்து 1500 ரூபாய், 2000 ரூபாய், 2500 ரூபாய். ஸோ இதை அதோட வெரைட்டி பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ பாடியில் இருக்கிற ஸ்ட்ரைப்ஸ் பொறுத்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து வெரைட்டி நேம்ஸ் இருக்குது. ஸோ அதை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறும்போது இதோட ரேட்டும் வந்து அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து இன்டர்னல் ஃபில்டரை வைக்காமல் நீங்கள் வந்து ஹேங் ஆன் பேக்கோ இல்லைனா சம் ஃபில்ட்ரேஷன் இல்லைனா கெனிஸ்டர் தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்கஸ் ஃபிஷ் வச்சுருக்கீங்கன்னா பேர் மினிமம் வந்து உங்கள் ஃபிஷ் டேங்கோட லென்த்தே 3 ஃபீட் இருக்கணும். ஃபில்ட்ரேஷனை பற்றி நான் சொல்லிட்டேன். வாட்டர் வந்து கண்டிப்பாக கிளாரிட்டியாக கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். வாட்டர் சென்சிட்டிவ் ஃபிஷ்ஷஸ் டிஸ்கஸ் ஃபிஷ் எல்லாமே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அக்வாரியம்லேருந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் டேங்க்கில் விடும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹீலிங் மெடிசின் எல்லாம் போட்டு நீங்கள் விடுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாட்டர் டு வாட்டர் சேஞ்ச் ஆகும்போது இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணும். ஸோ நான் இதெல்லாம் வந்து சில அக்வாரியம்ஸில் நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஷ் வந்து பிளான்ட்ஸை வந்து ரொம்ப லைக் பண்ணக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ நல்ல மட்டியான செட்டப்பு, நல்ல சாண்ட் சப்ஸ்ட்ரேட்ஸ் கொடுத்து பயோடாப் செட்டப்லாம் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ஸ்டன்னிங்காக இருக்கும். ஸோ லைட்டிங் அப்படிங்கிறது நல்லா பிரைட் லைட்டிங் கொடுத்துக்கோங்க இந்த ஃபிஷ்ஷுக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஃபிஷ் வந்து உங்களால் ப்ரைஸ் வைஸு கேர் வைஸ் அஃபோர்ட் பண்ண முடியும்னா மட்டும் இந்த ஃபிஷ் வந்து வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.